இந்த ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடச்சிருக்கான். அதுவும் 2 விருது. ரொம்ப அட்டகாசமான படம். அருமையான படம். சும்மா ஒரு என்ன சொல்கிறது, 3 அண்ணன் தம்பி, அதில் இட்லி கடையா ஏதோ ஃப்ரைட் ரைஸ் கடையா என்னமோ, என்னையே ஏதோ கருமத்தை கிண்டிக்கிட்டு இருப்பானுங்க. அதில் ரொம்ப அருமையான தத்துவங்கள்லாம் வரும் அந்த படத்தில். நான் பார்த்துருக்கேன். ஒரே ஒரு பாட்டு, அதை வச்சு ஓட்டி விட்டாங்க. அந்த பாட்டும் ஒரு அருமையான பாட்டு தான். அந்த பாட்டு உண்மையாகவே அருமையான பாட்டு தான். ஏஆர் ரஹ்மானுடைய பாட்டு. மேடைக்கு மேடை பாடினார், நல்லா இருந்தது. எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த இதை விட ராயனுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும், தப்பு இல்லை. அனிமல் படத்துக்கு கொடுக்காம விட்டாங்களே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது எனக்கு. இந்த சமுதாயத்துக்கு எவ்வளோ பெரிய கருத்துக்களை அதில் ஒரு தந்தை மகனுக்கு ஆற்றுங்க அந்த குரல் என்னது, இதெல்லாம் வேற சொல்லிகிட்டு இருக்கணுமா? நீங்களே மீதியை ஃபில் பண்ணிக்கிங்க. தெரியலனா நெட்டில் போடுங்க, குரல் வந்துடும். அனிமல் படத்துக்கு கொடுத்துருக்கலாம். ஒரு 10-15 அவார்டாவது கொடுத்துருக்கணும். ஏன்னா ராயனை விட ஒரு 100 படி மேலே அந்த படம். என்னம்மா, நாட்டில் இருக்கிற ஜட்ஜுங்க வேறு லெவலில் இருக்காங்க அப்படின்னா, இந்த படத்தை பார்த்து செலக்ட் பண்ணுற ஜட்ஜுங்கெல்லாம் கூட அடுத்த லெவலில் இருக்காங்க. அட்டகாசம். ஸோ இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ். டெல்லியில் ஏதோ போராட்டம் நடந்துகிட்ருக்கு இல்லையா, நமக்கு இங்கே தெரியாது, ஆனால் அங்கே நடந்துகிட்ருக்கு. சரி, அது ஒரு சைடு ஜாலியாக நடக்கட்டும். போலீஸே இல்லாத ஆளுங்கெல்லாம் போய் அடிச்சிருக்கிறானுங்க. கண்டவனும் பூந்து விளாசிருக்கானுங்க பசங்களை. சரியான அடி. பொண்ணுங்க சின்ன பசங்கன்னு கூட பார்க்கலையா, சரியான அடியான். ஜாலியாக இருக்குல்ல கேட்குறதுக்கு. நாடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரே கலவரம், அங்கங்கே குற்றங்கள், இப்படி இருந்தால் தான் அது இந்தியா. நம்ம இவர் யார், காக்ரோச்சுன்னு பேர் வச்சாரே, அவன் பேர் என்னன்னு மறந்து போச்சு. தலைமை லார்டு. அந்த ஆள் கேஸ்லாம் போட முடியாது, வீடியோலாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு டைம்